என்ன நண்பா, சிலிண்டர் தூக்கிட்டு எங்க போற? டெலிவரி பாய் வேலைக்கு சேர்ந்துட்டியா? இல்லடா எலும்பா, சிலிண்டர் புக் பண்ணி ஒரு வாரம் ஆகிட்டு இன்னும் சிலிண்டர் வரலடா. அதான் கடைக்கு போய் என்னன்னு பார்க்க போறேன். சரி நண்பா, நான் சிலிண்டர் வாங்கிட்டு வரேன், நீ வேலையை பாரு. நம்ம ஊர்ல சிலிண்டருக்கு பஞ்சம் வந்தாலும் விரவுக்கு பஞ்சமே வராதுடா. நாங்க எல்லாம் கவலை இல்லாம சோறு சமைச்சு சாப்பிடுவோம். என்னடா கூட்டம் ரொம்ப இருக்கு, நமக்கு இன்னைக்கு சிலிண்டர் கிடைக்குமா? ஏண்டா ஊர்ல இருக்கிற எல்லாரும் இங்க வந்து சிலிண்டர் வாங்குறீங்க, வேற ஏதாவது கடைக்கு போகலாம்ல? சிலிண்டர் இல்லாம வீட்டுக்கு போனா பொண்டாட்டி வேற திட்டுவாளே. தலைவா, நமக்கு ஒரு சிலிண்டர் கரெக்ட் பண்ணி விடுங்க, உங்களை சிறப்பா கவனிச்சிருவோம். ஒரு 5000 கொடுத்து புக் பண்ணிட்டு போங்க சார், 30 நாள்ல சிலிண்டர் கிடைச்சிரும். 5000 ரூபாயா? அதுக்கு நான் விறகு வாங்கியே சமையல் பண்ணிக்கிறேன் சாமி. டேய், நான் சோத்த பொங்கி சாப்பிடவே போறேன், நீ இன்னும் சிலிண்டரோட தான் சுத்திட்டு இருக்கியா? அடப்போ நண்பா, சிலிண்டரே கிடைக்கலடா. இப்போதைக்கு விறகு வச்சு சமைக்கிறவனுக்கு தான்டா ராஜ வாழ்க்கை. முன்னாடி எல்லாம் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா வீடு தேடி சிலிண்டர் வரும். இப்போ நம்மளே தேடி போய் சிலிண்டர் கேட்டாலும் சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. சரி, போகும்போது விறகு வாங்கிட்டு போவோம், வேற என்ன பண்றது? கொஞ்ச நாள் சமாளிப்போம்.